அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் முன்னாள் தலைவர் அனுச பேல்பிட்ட எதிர்வருகின்ற மாதம் 6ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையத்தில் பெரும் பேசுபொருளாகிய தேரரின் சம்பவம் ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்பெட்டிக சுமடரத்ன தேரர் போலீசாருடன் முறுகிய காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. சர்ச்சைகளுக்கு பேர் போனவரும் இனவாத கருத்துக்களால் அண்மையில் போலீசாரினால் தேடப்பட்டு பின்னர் சரணடைந்து விடுதலை பெற்றவருமான குறித்த அம்பெட்டிக சுமணரத்ன தேரர் போலீஸ் நிலையங்களுக்குள் சென்று போலீசாருடன் முரண்பாட்டில் ஈடுபடுகின்ற சம்பவங்கள் பதிவாகி வருகின்ற நிலையில் அண்மையில் எனது பண்சாலையில் சண்டித்தனம் விடுகின்றீர்களா என்று கேட்டு போலீசாருடன் முரண்பட்ட சம்பவம் பதிவாகி இணையதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்கள் உட்பட 5 சந்தேக நபர்களையும் எதிர்வருகின்ற ஜனவரி 30ஆம் தேதி வரையில் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு விடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் வத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே குறித்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் கீழ் பணியாற்றிய அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற 2005ஆம் ஆண்டு முதல் அவருடைய பதவிக்காலம் முடியும் வரையில் பணியாற்றிய அனைத்து அதிகாரிகளினதும் சொத்துக்கள் மற்றும் முறைகேடான வருமானம் குறித்து விசாரணைகள் நடத்துமாறு குறித்த முறைப்பாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிவில் சமூக பிரதிநிதிகள் குழுவொன்று இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கேகாலை யட்டியந்தோட்டை பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கேகாலையில் இருந்து பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அவிசாவளையில் இருந்து வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து நிகழ்ந்துள்ளது. குறித்த விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்து கரவநெல்லை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொட்டிய கும்பர பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பட்ட திருவிழாவின் போது சுகாதார விதிமுறைகளை பேண தவறிய 24 உணவு நிலையங்களுக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகரினால் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பல்வெட்டித்துறை நகராட்சி மன்றத்தின் பொது சுகாதார பரிசோதகர் தினேஷ் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் குறித்த வழக்கினை தாக்கல் செய்துள்ளார். கடந்த தைப்பொங்கல் தினத்தன்று பல்வெட்டித்துறை உதயசூரியன் கடற்கரையில் இடம்பெற்ற பட்ட திருவிழாவின் போது மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் உணவினை கையாண்டமை, திண்ம கழிவுகளை திறந்த வெளியில் அப்புறப்படுத்தியமை காரணமாக அமைந்தவை, அனுமதிக்கப்பட்ட உணவு தர கொள்கலன்களை உணவு பொதியிடலுக்கு பயன்படுத்தாத பிளாஸ்டிக் ரக கொள்கலன்களை பயன்படுத்தியமை போன்ற குற்றங்கள் கண்டறியப்பட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது. டிக்டாக் சமூக ஊடகம் மூலம் ஏற்பட்ட நெருங்கிய உறவில் தனியார் வங்கி ஊழியர் ஒருவர் பெருந்தொகை பணம் நகைகளை இழந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய பொருளஸ்கமுவ போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். சமூக ஊடகங்கள் மூலம் சந்தித்த நண்பர் கடந்த 19ஆம் தேதி இரவு பொருளஸ்கமுவ கட்டுவாவலவில் உள்ள ஒரு ஹோட்டலில் தன்னை சந்தித்ததாகவும் தன்னை ஒரு வகையான வாசனை திரவியத்தை சுவாசிக்க செய்து மயக்கமடைய செய்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மறுநாள் கண் விழித்தெழுந்த போது தான் அணிந்திருந்த 3.5 பவுன் தங்க நகைகள், வங்கி அட்டை மற்றும் 2,58,000 ரூபாய் பணம் ஆகியவை திருடப்பட்டிருப்பதை கண்டு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறை இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. நாட்டின் எதிர்கால மின்சார தேவைகள் மற்றும் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதை அடிப்படையாக கொண்டு இது முன்னெடுக்கப்படுவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த சபை தெரிவித்துள்ளது. மின்சாரத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினருடனும் மேற்கொள்ளப்பட்ட விரிவான கலந்துரையாடல்களுக்கு பின்னரே இது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
மின்சாரத்துறையின் வளர்ச்சியை ஒரு தேசிய தேவையாக கருதி ஊழியர்கள், நுகர்வோர் மற்றும் தொழிற்சங்கங்கள் இதுவரை அளித்த ஆதரவு தொடரும் என்று நிர்வாகம் மேலும் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மாவட்டங்களிலும் அடுத்த 36 மணித்தியாலங்களில் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை பெய்யும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய வடமேல், வடமத்திய, தென் மற்றும் உபா மாகாணங்களிலும் சில இடங்களில் காலையில் பனிமூட்டமான நிலை காணப்படக்கூடும். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க நடவடிக்கை நியாயமானது அல்ல என்று பிரதேச சுகாதார அமைச்சர் கன்சக விஜயமுனி விசனம் தெரிவித்துள்ளார். அத்துடன் இது ஒரு அநீதியான வேலைநிறுத்த போராட்டமாகும். வைத்தியர்களால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் கூட அநீதியானவை என்றும் டிட்வா பேரிடரில் இருந்து மீண்டு வரும் சூழ்நிலையில் அவர்களால் கோரப்படுகின்ற கோரிக்கைகள் நியாயமானவை அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டின் கடந்த 22 நாட்களில் போதைப்பொருள் பயன்படுத்தி வாகனம் செலுத்திய 480 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். மேலும் இக்கால பகுதியில் 135 விபத்துகள் மற்றும் 15 சாரதிகளும் 50 பாதசாரிகளும் உயிரிழந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கண்டி கடுகண்ணாவை பிரதேசத்தில் மின்கம்பத்தில் போதைப் பொருளை மறைத்து வைத்து விற்பனை செய்து வந்த சந்தேக நபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளுடன் கடுகண்ணாவை போலீசாரினால் நேற்றைய தினம் அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். கடுகண்ணாவை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மின்கம்பத்தில் போதைப்பொருள் பொதியை புகைப்படம் எடுத்து அனுப்பி விற்பனை செய்துள்ளமையும் தெரியவந்துள்ளது. ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்க வருகின்ற வயோதிபர்களை ஏமாற்றி பணம் பறித்த சந்தேக நபர் ஒருவர் தெற்கு களுத்துறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் அனுராதபுரம் கெப்பித்தி கொல்லேவெல பிரதேசத்தைச் சேர்ந்த 39 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இவர் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்க வருகின்ற வயோதிபர்களுக்கு உதவி செய்யும் போர்வையில் அவர்களின் ஏடிஎம் அட்டைகளை பெற்றுக்கொண்டு அதன் கடவுச்சொல்லையும் கண்டறிந்து ஏமாற்றியுள்ளார். நாட்டில் நிலவும் குளிர் மற்றும் வறண்ட வானிலை காரணமாக வைரஸ் தொற்று பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சுகாதார திணைக்களம் எச்சரித்துள்ளது. காய்ச்சல், இருமல், தடிமல், தொண்டைவலி, கடும் தலைவலி, தசைவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் போன்ற நோய் அறிகுறிகள் 3 நாட்களுக்கு மேல் காணப்படுமாயின் மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கம்பகா மருத்துவமனையின் சிரேஷ்ட மருத்துவ அதிகாரி மருத்துவர் ரவீந்திர உடகமகே இதனை தெரிவித்துள்ளார். குறித்த காலப்பகுதியில் சிறுவர்கள் மத்தியில் வைரஸ் தொற்றுகள் அதிகரிப்பதாகவும் மருத்துவ அதிகாரி தெரிவித்திருந்தார். இதனிடையே நாட்டின் பல பகுதிகளில் வலியின் தரச்சுட்டன் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மதவாச்சி பிரதேச செயலகத்தில் அஸ்வசும பயனாளிகளுக்கு வழங்க வேண்டிய பணத்தை அதிகாரி ஒருவர் மோசடியாக தனக்கு பெற்றுக் கொண்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. மதவாச்சி பிரதேச செயலகம் பல மத, தார்மீக மற்றும் பொது சேவைகளை வழங்குவதனால் நிறுவனத்தில் ஏதேனும் முறைகேடுகளை கண்டறிவதை எளிதாக்குவதற்கு மதவாச்சி பிரதேச செயலகத்தின் தலைவர், தொழில்நுட்ப பிரிவு மற்றும் நலன்புரி பயனாளிகள் சபை ஆகியவை தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு அதிகாரம் அளித்துள்ளன. அலுவலராக பணியாற்றிய குறித்த அதிகாரி தரவு அமைப்பில் உள்ள குறைபாடுகளை பயன்படுத்தி தன்னுடைய கணக்குகளுக்கு பணத்தை மாற்றியுள்ளார் என்று தெரியவந்துள்ளது. 2023 ஆண்டு முதல் உயிரிழந்தவர்கள் மற்றும் முதியவர்களின் பெயர்களில் சுமார் 2.2 மில்லியன் ரூபாய் நிதி இவ்வாறு முறைகேடாக பெறப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.